வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். இந்த உலகத்துல கோவப்படாத மனுஷங்களோ இல்ல தப்பு பண்ணாத மனுஷங்களோ யாராவது இருக்காங்களா? எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்றாங்கதான். அவங்க தப்பு பண்றாங்கன்னு அப்படியே ஒதுக்கிட முடியுமா? அவங்க பண்றது தப்புன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அண்ட் ஸ்பேஸ் வேணும். அந்த டைம் தான் இப்ப நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுது. காலம் எல்லாத்தையும் மாத்தும், எல்லாரையும் மாத்தும்னு நான் நம்புறேன். எல்லாரையும் மாத்தலாம், ஆனா உன்னை மாத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. இப்போ நான் எதுக்குங்க மாறணும்? நான் தப்பு பண்றேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. நீ தப்பு பண்றேன்னு நான் சொல்லல. அப்புறம் என்ன? நீங்களே சொல்றீங்கல்ல. அப்புறம் என்ன? அப்புறம் ஏன் நான் மாறணும்? கொஞ்ச நாளா வீட்ல பிரச்சனைகளும் சண்டைகளும் ஓடிட்டு இருக்கு. எல்லாமே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னால தான் வருது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணிடுவேன். டைம் தான் எல்லாத்தையும் மாத்தும்னு நான் சொன்னேன்ல, அந்த டைமை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் நானே வீட்டை விட்டு போறேன்னு கூப்பிட்டாலும் இப்படி ஒரு குடும்பத்தை விட்டு நான் வரமாட்டேன் நீங்க தான் சொல்லுவீங்க. நீங்க வேணா பாருங்க, எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. என் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியும். ப்ளீஸ், நீங்க கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க, அது போதும் எனக்கு. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல கயல். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், திரும்ப இந்த வீட்டுல உன்னை யாராச்சும் கஷ்டப்படுத்தினான்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் நான் சொல்றதா நீ கேட்கணும். அப்படிலாம் எதுவுமே நடக்காது. வீட்டுக்கு வாங்க. கோவத்துல நீங்க அப்படி வந்ததுனால அம்மா பயந்துட்டாங்க. நீ போ, நான் கொஞ்ச நேரம் வெளியே இருந்துட்டு வரேன். நீ வீட்டுக்கு போ. அதெல்லாம் தேவையில்ல. நீங்க இந்த நேரத்துல எங்க போறீங்க? வீட்டுக்கு வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. கயல் வாங்க. விடு.